இது மன்னர் ஆட்சி கிடையாது, மக்கள் ஆட்சி. அதெல்லாம் கேள்வி கேட்கறதா பயம். அவர் வாய் தந்தாலும் ஓடி போடுறாங்க எல்லாரும். அவங்க தான் அதிமுக ஆளுங்க ஊழல் பண்ணலையா? எவ்வளோ மோசடி பண்ணிக்கிறாங்க. அவங்கள கழுவி நாங்க ஊத்துறோம். டிஎம்கேலாம் ஒரு ஆட்சியா? தலையே சுத்துது அவங்க கொள்ளையடிச்சதெல்லாம் செல்லுல பாக்க. மக்களுங்கெல்லாம் இப்ப தெளிவாகிறாங்கப்பா. அது மாதிரி தூங்கிருந்தாங்க, இப்ப மூச்சுக்கினாங்க எல்லாரும். 250 கோடி விட்டு வந்துக்கிறாருல்ல, அப்புறம் எப்படி சொல்லு பார்க்கலாம். அதுதான் சொல்றேன்னா, அந்த பேசிக் சென்ஸ் ஒண்ணு இருக்கணும். அது இல்லாத நாய்ங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது. என்னங்க உதயநிதி நாயின்றீங்க? யாரா இருந்தா நான் இருக்கட்டேனா, அவர் ஒரு முதலமைச்சர். அந்த சீட்டுக்கான மரியாதையாச்சும் நம்ம கொடுக்கணும்ல. அந்த மரியாதை கொடுக்கணும். உங்க அப்பா என்ன வளர்ப்பு வச்சிருக்காங்களே? உதயநிதி தான். உதயநிதி அவங்க அப்பா வளர்த்த வளர்ப்பு சரியில்லையா? வளர்த்த வளர்ப்பு சரியில்லாததான் ஒரு முதலமைச்சருக்கான மரியாதையை கொடுக்கல இன்ன வரைக்கும். அவரு நல்லாதான் இப்ப செய்யறாருப்பா. ஒண்ணு இப்ப கூட சிலிண்டருக்கு இதை காசு போடுறேன் நினைக்கிறாரு. இன்னைக்கு அறிக்கை விட்டார் பாத்தீங்களா? நியூஸ் நாங்களாம் நியூஸே பார்க்க மாட்டோம். என்னைக்கு விஜய் வந்தாலும் இப்ப நியூஸ் தான் பாக்குறோம். அது எப்படி கழிப்பாங்கன்னு எப்படி கழிப்பாங்க? கழிச்சாலும் ரெண்டாவது அவர் தாஸ்தா தான் ஒரு கம்மியா வர மாட்டாரு. தேர்தல் வாக்குறுதியா 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லி விஜய் அவர்கள் அறிவிச்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3 சிலிண்டர் தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா வந்த ஒரு 100 நாள் தான் ஆகுது. 100 நாள்ல 3 சிலிண்டர் மக்களுக்காக கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்த எந்த கட்சியுமே வந்து அந்த வருஷத்துலயே எதுவுமே செஞ்சது கிடையாது. போக அந்த 2.5 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இல்ல கடைசியா வர 5வது வருஷம் தான் எல்லாமே செய்வாங்க. அப்படியே எல்லாம் அந்த 5வது வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் எல்லாமே செஞ்சிருக்காங்க. இவர் இப்பயே செய்யறது பெரிய விஷயம் தானே. இது ஏமாற்று வேலை மாதிரி இல்லையா? 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லிட்டு ஏன் 3 கொடுக்குறாரு? ஏன் ஏமாற்று வேலை? இதுக்கு முன்னாடி மத்த இதுல நீங்க கேள்வி கேட்கலையே. எத்தனையோ சோசியல் மீடியா இருக்குல்ல. அப்ப இவர் எதுவுமே செய்யாதப்போ மக்களுக்கு அந்த பெண்கள் உரிமை தொகைன்னு ஒண்ணு சொன்னாரு. 2.5 வருஷம் தான் அதை கொடுத்தாரு. மீதி 2.5 வருஷம் நீங்க கேள்வி கேட்டுக்கலாமே. அப்பத்தே இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே இருக்கு. மக்களுக்கு குரல் கொடுக்கணும்னு அப்பயே கொடுத்துருக்கலாமே. ஏன் இப்ப அந்த கேள்வி கேக்குறீங்க? 2800 தரேன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. வந்த உடனே கையெழுத்து போட 1000 ரூபாய் கொடுத்தாது போதாதானா? போதும். அப்ப நீங்க வாக்குறுதி என்ன வேணாலும் கொடுக்கலாம். எவ்வளவு கொடுத்தாலும் ஏத்திப்பீங்க. வாக்குறுதி கொடுத்திருக்காருன்னா உடனே செய்ய முடியாதுல. எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா தானே செய்ய முடியும். எடுத்த உடனே வந்து 1000 ரூபாய் கொடுக்குறான்றது ஓகே தானே. இப்ப இது இன்னும் ஒரு வருஷம் போட்டா அதுக்கப்புறம் 2500 கொடுப்பாரு. ஆமா 3 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. 3 பொறுமையா காசு அக்கௌண்ட்ல போடுறேன் நினைக்கிறாரு. ஆமா அக்கௌண்ட்ல போடுறேன் நினைக்கிறாரு. இது தப்பு இல்லையா? இன்னும் ஏன் தப்பு? 6 தரேன்னு சிலிண்டர் 6 சிலிண்டர் போய் யூஸ் பண்றோம். சொல்லு, ஒரு மாசத்துக்கு எத்தனை சிலிண்டர் யூஸ் பண்றோம்? வருஷத்துக்கு கொடுக்குறேன்னு தான் சொல்லிக்கிறாரு. இல்ல ஒன்னு தான் செய்வாரு. 6 சிலிண்டர் யூஸ் பண்றோம். வாக்குறுதி நிறைவேற்றணும். நிறைவேற்றிட்டு தானே இருக்கிறாரு. ஒன்னு தானே நிறைவேற்றுவாரு. அப்புறம் என்ன சொல்றதெல்லாம் செய்து தானே போறாரு. அவசரப்பட்டா எப்படி? அவங்க 4 வருஷம் பொறுத்து போட்டாங்க 1000 ரூபாய். இவரு உடனே தானே போடுறேன் நினைக்கிறாரு. தரேன்னு சொல்லிட்டாரு. தரேன்னு தான் தருவாரு. தராத போயிடுவாரா? தரேன்னு தான் சொல்லிக்கிறாரு. அப்புறம் என்ன? பரவாயில்ல, ஏதோ செய்யறாரு. அதை பாரு, அது கூட இல்லாத இருந்தோமே, ஒண்ணுமே இல்லாத. அப்புறம் என்ன இவங்க வந்து பரவாயில்லையே, நல்லா தானே செய்யறோம். எதிர்கட்சி கேட்டுதான் இருப்பாங்க. அவங்க காலத்துக்கு கேட்டுதான் இருப்பாங்க. நம்ம செய்து தாங்கிறாரு அவரு. அவங்க கேட்கறத கேட்டுதான் காதலே வாங்கக்கூடாது. அவங்க ஊத்துவாங்க, அவங்க ஊத்தின்னு தான் இருப்பாங்க. பின்ன அவங்களுக்கு ஆதங்கம் வரலையேன்னு ஓட்டு போட்ட இடத்துலலாம் போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க. இவருக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு தெரியுது. அப்போ கூட போய் இது பண்றாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? மக்களுங்க தான் தெளிவா தானே பாக்குறாங்க. இப்போ இது மன்னர் ஆட்சி கிடையாது, மக்கள் ஆட்சி. புரியுதா? அதனால சொல்லி தான் இருப்பாங்க. அவங்க பண்ணி தான் இருப்பாங்க. ஏன் மதிக்க மாட்டாங்க? அவங்க மச்சான்னா மதிக்கலாம். ஜனகம் மதிக்குது இல்ல. அவங்க மதிக்காத போனா போட்டோம். நாங்கெல்லாம் மதிக்கிறோம்ல. ஆமா அவர் நிக்க மாட்டாரு. அவர் எப்படி நிப்பாரு? எல்லாத்தையும் துண்டுக்குறாங்களா? எப்படி நிப்பாங்க? எல்லாம் கேள்வி கேட்கறதா பயம். அவர் வாய் தந்தாலும் ஓடி போடுறாங்க எல்லாரும். அப்புறம் எப்படி இருப்பாங்க? பயப்படுறாரு தான். பயந்து தான் பேசுறாரு. தெரியல, பயம் இருக்குதான். ஊழல் பண்ணுங்க பயப்படாத இருப்பாங்களா? பயந்து தான் இருப்பாங்க. அவங்க தான் அதிமுக ஆளுங்க ஊழல் பண்ணலையா? எவ்வளவு மோசடி பண்ணிக்கிறாங்க. மக்களுங்கெல்லாம் இப்ப தெளிவாகிறாங்கப்பா. இப்ப எல்லாம் தெளிவாயிட்டாங்க. அது மாதிரி தூங்கிருந்தாங்க, இப்ப மூச்சுக்கினாங்க எல்லாரும். ஆமா ஏன் பண்ணல? எவ்வளோ பண்ணாங்க. என்ன செய்தாங்க வந்து இது வரைக்கும் சொல்லுங்க. மக்களுக்கோசம் இவருன்னா இவர் தலையெழுத்தா இவரு சினிமா நடிக்கிறத விட்டுட்டு மக்களுக்கு செய்யறாரு. எப்படி சொல்லு பார்க்கலாம்? 250 கோடி விட்டுக்கிட்டு வந்துக்கிறாருல்ல, அப்புறம் எப்படி சொல்லு பார்க்கலாம்? கொள்ளை அடிச்சு இப்போ வீடு கட்ட போறாரு, வீடு வாங்க போறாரு, கார் வாங்க போறாரு. ஏன்னா அவருக்கு எதுவுமே கிடையாது பாரு இவங்கள மாதிரி. அதனால அப்படிதான் சொல்லுவாங்க. பேசுறவங்க பேசிதான் இருப்பாங்க. அவங்க செய்யறவங்க செய்து தான் இருப்பாங்க. நல்லாதான் இப்ப செய்யறாருப்பா. ஒண்ணு இப்ப கூட சிலிண்டருக்கு இதை காசு போடுறேன் நினைக்கிறாரு. இன்னைக்கு அறிக்கை விட்டார் பாத்தீங்களா? நியூஸ் நாங்களாம் நியூஸே பார்க்க மாட்டோம். என்னைக்கு விஜய் வந்தாலும் இப்ப நியூஸ் தான் பாக்குறோம். புரியுதா? எல்லா வேலையும் விட்டு பூ கட்டத்தெல்லாம் விட்டு நியூஸ் தான் பாக்குறோம். அது முன்னாடி எந்த காலத்துல யார் உட்காந்து நியூஸ் பார்த்தாங்க? இப்பதான் நியூஸா பாக்குறோம் நாங்க. ஆமா பிடிச்சிருக்குதுதான். அது எப்படி கழிப்பாங்கன்னு எப்படி கழிப்பாங்க? கழிச்சாலும் ரெண்டாவது அவர் தாஸ்தா தான் ஒரு கம்மியா வர மாட்டாரு.
மூணு மூணு குடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து காசு கொஞ்சம் டிமாண்ட் இல்லை இப்போ, அதனால தானே இருக்க கொடுப்பாரு, அதுக்கப்புறம் கொடுப்பாரு. அப்படியா? ஆமா 2500 தரேன்னு சொன்ன காசு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. ஆமா 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லிட்டு 3 சிலிண்டர் கொடுக்காரு. அது போக போக கொடுப்பாரு. அங்க கல்லாவில தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்கல்ல அவங்க, அது போக போக கொடுப்பாரு. இப்போ 3 குடுக்குறாரு. இப்போ நிதி நெருக்கடி. இப்போ 3 குடுக்குறாரு. அப்புறம் இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் சென்று கூட தருவாரு. ஏன்னா இப்போ ஃப்ரீ பஸ்ஸும் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. இப்போ அக்டோபர் 2லேருந்து நினைக்கிறேன். 2லேருந்து ஃப்ரீ பஸ் எல்லா பஸ்லையும் போகிற. அவரும் இப்போ உலக மக்களையும் பார்க்கணும், இது நெருக்கடியும் பார்க்கணும்ல. வருமானம் 150 ரூபா 145 ரூபா வருமானம்னா 160 ரூபா செலவாகுது. அப்புறம் அவர் என்ன செய்ய முடியும்? விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 3 மாசத்துல விலைவாசி எல்லாம் ஏறி போச்சுன்னு எல்லாம் புலம்புறாங்களே. விலைவாசி எப்போது மாதிரியே இருக்கு. மக்கள் சந்தோஷமா இருக்கோம். அதுவே பாருங்க. மக்கள் சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருக்கா, எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அப்படியா? ஆமா, கண்டிப்பா. ஆட்சி மாறினதே சந்தோஷம். அவர் ஒண்ணுன்னா செய்வார். பெண்களுக்கு பாதுகாப்பு, அம்மா ஹோட்டல் திறந்திருக்காரு. எல்லாம் நல்ல விஷயம் தான் செய்யறாரு. பெண்களுக்கு இப்ப பாதுகாப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்குது. முன்னாடி எல்லாம் சொல்ல முடியாதுப்பா. குடிச்சிட்டு அங்கனைக்கு அங்கனே இருப்பாங்க. நாங்க பாத்துருக்கோமே ஒயிட் ஷாப்லாம். குடிக்கிறதுல யாரும்? குடிக்கிறாங்க. தனியா இருக்காங்களா? பஸ் ஸ்டாண்டில் இல்ல, ஸ்கூல்கிட்ட இல்ல, எங்கன்னு இல்லையே, மூடிட்டாருல. கொஞ்சம் எங்க ஏரியால மூடிட்டாரு, அவ்வளவுதான். சரிக்கா, இப்போ கஜானால காலியா இருக்கு, கஜானா தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, அப்படி கஜானால காலியா இருக்கும்போது எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்குறாரு, அது எப்படி பாக்குறீங்க? அவர் எல்லாரையும் சென்ட்ரலா பார்த்துதான் கொடுத்தாரு. அவர் கொள்ளையடிச்சவங்க வேணாட்டாங்க, இல்லாதவங்க வாங்கிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறீங்க? ஆமா, டிஎம்கே தான் சொல்றேன் நான். அவங்க எல்லார்ட்டையுமே லட்சம் கோடி கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டாங்க, வேணாட்டாங்க. இல்லாதவங்க டிரைவர் பையன், வீட்டு வேலை செஞ்சவங்கெல்லாம் எம்எல்ஏ மந்திரியா வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வர்றது கஷ்டம். இந்த வெளியூர்லேருந்து வரணும், மக்களை போய் சந்திக்கணும். எல்லாத்துக்கும் பஸ்ஸை எதிர்பார்த்து போக முடியுமா? எத்தனையோ ஊருக்கு பஸ் இல்லாமல் இருக்குது. இப்போ ரீல்ஸ் பார்த்தானே எல்லா பஸ்ஸும் விட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போய் அவங்க செய்யணும்னா இப்போ கார் தேவை. அதனால கொடுத்துருக்காரு. அவர் அவங்களையும் பார்க்குறாரு, மக்களையும் பார்க்குறாரு. எங்களையும் பார்க்காம அவருக்கு மட்டும் செஞ்சுக்கிட்டாதே நம்ம கேட்கணும் கேள்வி. 100 நாள்ல விஜய் ஆட்சி பிடிச்சிருக்கா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. நல்லா இருக்க, நல்லா செய்கிறாரு, நல்லா பார்க்குறாரு. எல்லா இடமும் போய் அவரே போய் பார்க்குறாரு. என்ன டிஎம்கேல கழுவி கழுவி ஊத்துறாங்களே. எதுக்கு ஊத்துறாங்க? அவங்கள ஊத்துறவங்க சொல்லுங்க. அவங்கள கழுவி நாங்கள் ஊத்துறோம். நிஜம்தான். டிஎம்கேலாம் ஒரு ஆட்சியா? மக்கள் ஏதோ எடப்பாடி அம்மா இறந்தவொடனே எடப்பாடி இது பண்ண முடியாம போட்டுட்டாங்க. இந்த மாதிரி ஆட்சி வந்ததே கிடையாது. எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கொள்ளையடிக்கிற ஆட்சி இப்போ பார்த்தீங்கன்னா தலையே சுத்துது. அவங்க கொள்ளையடிச்சதெல்லாம் செல்லுல பார்க்க அவ்வளோ சொல்றாங்க. இவ்வளோ கொள்ளை. இந்த மணல் ஏவா வேலா? ஒரு ஆத்தே மணலே மொத்தமா அள்ளி இருக்காரு. இப்போ இவங்க ஆட்சியில யாரும் கொள்ளை அடிக்கல. கொள்ளையா கனிம வளத்தை சுரண்டி கேரளாவே அந்த கன்னியாகுமரி சைடெல்லாம் போய் பாருங்க, மழையே காணோம். செல்லுல பாக்குறோமே நாங்க தான். மழையே காணோம். தோண்டி 2000 குழி தோண்டி வச்சிருக்காங்க. கேரளாவுக்கு விற்கிறாங்க மணல் அள்ளி. எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. எங்க ஏரியா தான் காரைக்குடி அமைச்சர். டிஎம்கே பண்றது ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்றாங்க. ரீல்ஸ் ஆச்சு, ரியல் ஆச்சு. இது ரீல்ஸ் போடுறாங்க, அது ரியலா இருக்குது. ஏமாத்தல. என்ன இடத்துல ரீல்ஸ் போடுறாங்க அந்த இடத்துல போய் குறைய தீர்த்து வைக்கிறாங்க. அதுதான் முக்கியம். முதல்ல சட்டசபைக்கு முதல்வர் வந்தாருன்னா உதயநிதி எந்திக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் எந்திரிக்க மாட்டாரு. அவருக்கு விஜய் வந்துட்டாருன்னு காண்டில் உட்காந்துருக்காரு. வேற என்ன? அதான் சொல்லணும். யாரா இருந்தாலும் அந்த இடத்துக்கு மரியாதை கொடுக்கணும். அவருக்கு தெரியல, அவர் உட்காந்துருக்காரு. அதே சவுக்கு சங்கர் பேசுறாரு, பாத்தீங்களா? ஒரு புரோக்கர்ன்றாங்களே. அவர் முன்னாடி எடப்பாடிக்கு சால்ரா போட்டாரு திமுக வருவாருன்னு. ஆமா, டிஎம்கேவே அவர் படுத்தாத பாடு இல்லை. எல்லாமே நாங்க இப்போ சவுக்கு சங்கர் மீடியாவும் பார்த்துட்டே இருக்கோம். சவுக்கு சங்கர் கரெக்டா பேசுறாரா? விஜய்க்கு சப்போர்ட்டா இருக்காரு, பேசுறாரு. நல்லது கெட்டது வீடியோல சொல்றாரு. ஆனா அது நல்ல விஷயமா தான் இருக்குது. யாரு கொள்ளையடிக்கிறாங்க, யாரு போலீஸ்காரங்களை பத்தி எல்லாம் தான் சொல்றாரு. நல்லா பாக்குறேன். அடுத்து இடைத்தேர்தல் வரப்போகுதுக்கா, அதுல யாருக்கா ஜெயிப்பா? நம்ம தாவேக்கா தான் வரும். வேற யாரு வர போறாங்க? தாவேக்கா தான். அடுத்த வர இந்த 5 வருஷத்துக்குள்ள அடுத்த வர 31வது இதுலயும் தாவேக்கா மட்டும்தான் எதிர்கட்சியே இல்லாம வரும்.